இன்னைக்கு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸை எங்களோட கிட்ட யூஸ் பண்ணி 500 சோலார் பவர் காரை பில்ட் பண்ண வைக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல மார்ஸ் ரோவர் சோலார் பேனல் யூஸ் பண்ணி எப்படி பவர் ஜெனரேட் பண்ணுச்சு, அதுல என்ன பிரச்சனை இருந்தது, அது எப்படி ரீசெண்டா லான்ச் பண்ண கியூரியாசிட்டி அண்ட் பர்சிவரன்ஸ் ரோவர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, சோலார் பேனல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆக்சுவலா சிட்டியோட சோலார் பவர் ஒர்க் ஷாப் நடக்குது. அங்கதான் நம்மளும் வந்திருக்கோம். இன்னைக்கு பசங்க இந்த மாதிரி ஒரு சோலார் பவர் காரை அவங்களே ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட முயற்சியில அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கடைசியா பார்ப்போம். சரி, உங்க எல்லாருக்குமே சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? சோலார் பேனல்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன சோலார் செல் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சோலார் செல் தான் சன்ல இருந்து வர சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. இந்த சோலார் செல்ஸை சிலிக்கா அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலிக்கா ஜென்ரலாக ஸ்டாண்ட்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த சோலார் செல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த சிலிக்கான் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பாண்ட் ஆகிருக்கும். அதனால இதில் இருக்க எலக்ட்ரான்ஸால ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. நமக்கு தெரியும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்னால தான் கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு. அப்படி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை கொண்டு வர டோப்பிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. டோப்பிங்னா ஒன்றும் இல்லை, கலப்படம் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு பாஸ்பரஸ் எலமெண்ட்டை இந்த சிலிக்கானோட டோப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைச்சது. இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு போதுமான எனர்ஜி கிடைச்சா அதால மூவ் பண்ண முடியும். சூரிய ஒளியில் இருக்க ஃபோட்டான் சோலார் செல்ல படும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு மூவ் ஆகும். ஆனா அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ரேண்டமா இருக்கும். இதனால அங்க கரண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ இந்த மூவ்மெண்ட்டை யூனிடைரக்ஷனலா மாத்தணும். அதாவது ஒரு பேட்டரியில பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் கூட பல்பை கனெக்ட் பண்ணா அங்க எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகி பல்பை எரிய வைக்கும் இல்ல, அந்த மாதிரி இங்கேயும் ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்க எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு நம்ம பிஎன் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம மேல பார்த்த மாதிரி பாஸ்பரஸ் ஆட் பண்ணி இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை அதிகப்படுத்தும். அதை தான் நம்ம என் டைப் டோப்பிங் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ரீயா மூவ் ஆகும். சிமிலரா இதே சிலிக்கால நம்ம போரான் ஆட் பண்ணி டோப் பண்ணா ஹோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். இதை நம்ம பி டைப் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் ஒன்னா சேர்க்கும் போது சென்டர் ரீஜன்ல சில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த ஹோல்ஸ் போய் ஃபில் பண்ணிடும். அந்த ரீஜனை தான் நம்ம டிப்ளிஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஹோல்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. இதனால என் சைட் பவுண்டரி ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ்டா இருக்கும். இன்னொரு பக்கம் பி சைட் பவுண்டரி ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ்டா இருக்கும். இந்த வித்தியாசம் நமக்கு தேவையான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை யூனி டைரக்ஷனலா ஃப்ளோ ஆக ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னா, சூரிய ஒளி இந்த சோலார் பேனல் மேல படும்போது அந்த எனர்ஜியை இந்த டிப்ளிஷன் ரீஜன்ல இருக்க எலக்ட்ரான் ஹோல் பேர் அப்சர்வ் பண்ணி தனித்தனியா பிரிஞ்சிடும். பிரிஞ்ச இந்த ஹோல்ஸை பி சைட் புல் பண்ணிக்கும் அண்ட் எலக்ட்ரான்ஸை என் சைட் புல் பண்ணிக்கும். ஏன்னா இதோட பவுண்டரிஸ்ல ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கும். இதனால இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்பவே நல்லா கிரியேட் ஆயிடும். சோ தட் எலக்ட்ரான்ஸ் யூனி டைரக்ஷனலா மூவ் ஆக ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணா எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும், அங்க கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இப்போ சோலார் செல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பெரிய சோலார் பேனல்ஸா மாத்திக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம மார்ஸ் ரோவர் கதைக்கு வருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய ரோவர்ஸ் எல்லாம் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, டஸ்ட் கவர் பண்ணுறதால சோலார் பேனல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அண்ட் சாண்ட்ஸ்டார்மால சோலார் பேனல்லாம் பிரேக்கும் ஆயிருக்கு. இதனால ரோவர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிப்பேர் ஆயிடுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. அப்பதான் கியூரியாசிட்டி ரோவர்ல ஆர்டிஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. அதாவது ரேடியோ ஐசோடோபிக் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். இங்கேயும் பிஎன் ஜங்ஷன் அப்படின்ற கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சூரியன்ல இருந்து வர சோலார் எனர்ஜிக்கு பதிலாக புளூட்டோனியம் 238 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்றதால கண்டினியூஸா டீகே ஆகிட்டே இருக்கும். இது டீகே ஆகும்போது ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹீட் எனர்ஜி தான் பிஎன் ஜங்ஷன் செமிகண்டக்டரை பவர் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ லாஸ்டா லான்ச் ஆன பர்சிவரன்ஸ் ரோவர்ல இருக்க இதே டெக்னாலஜி லான்ச் ஆகிறப்ப 110 வாட் அளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இதோட ஆஃப் லைஃப் பீரியடே பார்த்தீங்கன்னா 87.9 இயர்ஸ். அதாவது 87.9 இயர்ஸ் ஆனாதான் இதோட எஃபிஷியன்சியில் அது பாதியாவே குறையுமா. அதனால தான் இது சோலார் பேனலோட பெட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். பசங்க எல்லாருமே அவங்களோட சோலார் பவர் காரை பில்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பேட்சை தான் டெஸ்ட் பண்ண போறோம். இல்லைன்னா ரொம்ப கூட்டம் ஆயிடும். பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க.
இந்த சோலார் பவர் கார் நாங்கள் பில்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த ஸ்டெம் ப்ராஜெக்ட். இதே மாதிரி 200+ ஸ்டெம் ப்ராஜெக்ட்ஸை வேரியஸ் டொமைனில் சிட்டி ஃபியூச்சர் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பில்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆன்லைன் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ செஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த பேட்சில் என்ரோல் பண்ணிடுங்க.